ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறால் வச்சு நல்ல ஒரு செம்மையான ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு சேர்த்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் நமக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video sponsored by மோட்ஸ். என்ன பார்க்க, இறால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். வாங்கிட்டு வந்த இறாலை நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இறால் நல்லா க்ளீன் ஆனாதான் அதில் இருக்க மண், கடல் நீரில் அந்த உப்பெல்லாம் இருக்கும்ல, அது மண்ணுக்குள்ளே பதிஞ்சிடும். அந்த மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். 3ல இருந்து 4 5 டைம் கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப திரும்ப புது தண்ணி விட்டு விட்டு கழுவி எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வார்ம் வாட்டர் ஊற்றிக்குவோம். நம்ம கை நல்லா எந்த அளவுக்கு நம்ம கை சூடு தாங்குதோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்குவோம். உள்ள கழுவிட்டுல 4 டைம் கழுவுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஊற்றிட்டு எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே பாருங்க, நல்லா ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது பண்ணும்போது நமக்கு இறால் கழுண்டுட்டு வராது. இல்லாட்டி சாதாரண பிக்கும் போது அந்த இறாலும் சேர்ந்து பிச்சுக்கிட்டே வரும். இப்ப பிய்யும் போது அதோட ஓடு தோல் அதுக மட்டும் பிச்சுக்கிட்டு வரும். இங்க பாருங்க, சூப்பரா வருது. நல்ல அந்த நடுவுல ஒரு கருப்பு கலர்ல இருக்கும் அந்த ஒரு குடல். அது இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும். அதனால நம்மளால சாப்பிடவே முடியாது. அதனால அதையும் நம்ம நல்ல கையை விட்டு அந்த கண் பட்டுச்சுனாலே அது கிழிஞ்சிட்டு வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நம்ம ஊக்க வச்சு ரைட்டா குத்தி விட்டு இழுத்தோம்னா அது ஃபுல்லாவே கிளீனா எடுத்துட்டு வந்துடும். நல்லா கிளீன் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ரொம்ப ஆனா குட்டி குட்டியா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கிளீன் பண்றதுக்கு. ரொம்ப நேரம் ஆகுனுச்சு. இதோட கொஞ்சம் பெருசா வாங்கியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அந்த சுடுமண்ல போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கும் போது அது கொஞ்சம் கை வெதும்பா சூடா இருக்கும் போது நம்ம பிக்கும் போது அந்த இறால் சேர்ந்து பிச்சுக்கிட்டே வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி செய்யும் போது நல்லா வந்துச்சு. இப்போ இன்னொன்று புட்டு காட்டுற பாருங்க. அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு எப்படி கிளீன் பண்றது நல்லா வீடியோ பக்கத்துல வச்சு காட்டுறதுக்காகவே இன்னொரு இதை எடுத்தது. ரொம்ப அதை கொஞ்சம் குறிக்கிறதுக்கான கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தாம முன்னாடியே உரிச்சு பார்த்தப்ப நல்லா வரல. இப்போ சுடுதண்ணி ஊற்றி உரிச்சு பார்த்தோன்னே ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. நம்ம சுடுதண்ணிக்குள்ள போடும்போது அது கொஞ்சம் நல்ல திக்கு கொடுக்குது. அதனால தான் இது ஃபர்ஸ்ட் உரிச்சு பார்த்தது. அதனால அது சரியா வரலன்னு மறுபடியும் சுடுதண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் சுமாரா கொதிக்க விட்டு ஓரளவுக்கு கொதிக்க விட்டு ஊற்றி எடுத்தோம். அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு சூப்பரா வந்துச்சு. அந்த கருப்பா இருக்கிறத மட்டும் நம்ம எப்பயுமே அது நார்மலா பிடிச்சி இழுத்தாவே வந்துடும். நெகம் கொஞ்சம் நல்லா நெகம் கொஞ்சம் நெட்டா இருந்து பிடிச்சி இழுத்தோம்னா டக்குன்னு வெளியில அப்படியே கொஞ்சம் கூட பிய்யாம வெளியில வந்துடும். பிச்சுக்கிட்டே இங்க நெகம் இல்லாம இருக்கனால பிடிச்சி கையில இழுக்கவும் வரல. ரொம்ப பிச்சுக்கிட்டே வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதை வச்சு வேற எடுத்தாச்சு. எவ்வளவு இறால் சேர்ந்திருக்கு, எவ்வளவு குப்பைகள் சேர்ந்திருக்குன்னு பாருங்க. நம்ம இறால்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு வேலை அதிகமா இருக்கும். வேஸ்ட் பொருள் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எடுத்தோம். இது கஸ்தூரி மேத்தி. இது போடும்போது நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் தாளிப்பெல்லாம் போட்டு எடுத்துக்குவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்க விட்டுக்குவோம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை கீறி விட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா உடச்சி போட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு பச்சை மிளகாய் நல்லா பழுத்துருச்சு. நம்மளால எவ்வளோ கிட்ட பிடிச்சி வெங்காயம் கட் பண்ண முடியாது பொடி பொடியா, அந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா சட்டியில பிடிக்காம இருக்கிறாங்க நல்லா சேர்த்துக்குவோம். இந்த நேரத்துல கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே இது போட்டிருக்கறதுனால கறி மசாலா போட்டிருக்கறதுனால தேவையில்லை. இருந்தாலும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு பொடி பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ண தக்காளி 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, இங்க கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இனிமே தூள் ஆட் பண்ண போறோம். அதனால அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு தூள் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு,
உப்பு கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் இருக்கும்ல அதை சேர்த்துக்குவோம். நம்ம நார்மலா வீட்டுல பயன்படுத்துற அந்த மல்லித்தூள் தான். குழம்புக்கு, புளி குழம்புக்கு, சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்தோம்ல அந்த மல்லித்தூள், அது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும். கரம் மசாலா வந்து நம்ம 1/2 ஸ்பூனுக்கு மேல ஆட் பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து இறால் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதனால பவுடர் ரொம்ப கம்மியாவே ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப போட்டோம்னா ரொம்ப காந்தி கிடக்கும். அதனால ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்ல கிரேவி கொண்டு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். ஓரளவுக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இறாலை சேர்த்துக்குவோம். இறாலை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ உள்ள ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு கிண்டி எடுத்துக்குவோம். இறாலை வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வச்சோம்னா அது ரப்பர் மாதிரி போயிருது, கடிக்கவே நல்லா இருக்காது. அதுல நமக்கு இறால் வேகிறதுக்கு மினிமம் வந்து 3ல இருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் போட்டு கிண்டிட்டே இருந்தோம்னாலும் அது இறால் சாப்பிடவே நல்லா இருக்காது. இதை வந்து நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம், ரசம் சாதம், தயிர் சாதம், இப்படி எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம சைடிஷாவும் பயன்படுத்திக்கலாம். மெயினாவும் சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே இறால் வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்குது. சரிங்களா? இந்த நேரத்துல வந்து நம்ம இறாலை வந்து இறக்கிடுவோம். அடுப்புல இருந்து இறக்கிட்டு நம்ம சாப்பாடு போட்டு சாப்பாட்டுல நெய் ஊத்தி இந்த இறாலையை வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது இந்த சட்டியில போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா அது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நமக்கு வந்து மதிய நேரத்துல ரெடி பண்ணனால சரி தயிர் ஊத்தி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தயிர் ஊத்தி சாப்பிட இருந்தேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.